ஜெயரங்கன். எழுதியவர் ஜே.ஆர். ரங்கராஜு. அத்தியாயம் 14. கோவிந்தன் ஆராய்ச்சி. முன்தொடர்ச்சி. பகுதி 2. செல்வம் கூறிய விஷயங்களை கேட்டறிந்த பின் கோவிந்தன், ஓட்டலி, கரடி என்றவர்களையும் மற்ற இருவரையும் நீ பார்த்தாயா என்று கேட்டார். அதற்கு செல்வம், நான் கைப்பிடி சுவரின் பின்பக்கத்தில் படர்ந்த கொடிகளுக்கு கீழ் மறைந்திருந்ததால் நான் யாரையும் பார்க்கவில்லை என்றாள். உடனே கோவிந்தன், அவர்களை சரிவர பார்க்காவிட்டாலும் ஆட்கள் குள்ளமா, உயரமா, மெல்லிசா, பருமனா என்று கூட பார்க்கவில்லையா என்று கேட்டார். இல்லை, நான் பார்க்கவில்லை என்றாள் செல்வம். அதற்கு கோவிந்தன், அவர்கள் பேசுவதை நீ கேட்டால் அவர்கள் குரலிலிருந்து முன் பேசினவர்கள் அவர்கள்தான் என்று சொல்லக்கூடுமா என்று விசாரித்தார். அதற்கு செல்வம், அவர்கள் பேசியதை கூர்ந்து கேட்டதால் சொல்லக்கூடும் என்றுதான் நம்புகிறேன் என்றாள். அதை கேட்ட கோவிந்தன், சரி, இன்றிரவு உன்னை ஓரிடத்தில் மறைந்திருக்க செய்து நான் சந்தேகிக்கும் இவ்வூரிலுள்ள இருவரை பேச வைக்கிறேன். அவர்கள்தானா அன்று பேசினவர்கள் என்று கவனித்து சொல்லு என்றார். செல்வம் சரியென ஒத்துக்கொண்டாள். மகா ஸ்ரீ சுந்தரராஜு எழுந்திருந்ததும் அவருக்கு மாலை ஆகாரமும் தேநீரும் கொடுத்து அவரை தன் தகப்பனாரிடம் சென்று 3 லட்சம் ரூபாய்கள் ரொக்கமும் 2 லட்சம் ரூபாய்கள் தரிசன உண்டியலும் எவ்வாறு பெற்று வந்தார் என்று விவரமாய் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு சுந்தரராஜு, ஐயா, அன்று நடந்த விஷயங்களை விவரமாக சொல்லும் முன் நான் கொடிக்காமம் சென்றவுடனே எவ்வாறு லாசரஸ் என்பவரை நியமித்தேன் என்றும் வியாபாரம் எவ்வாறு ஆரம்பித்தேன் என்றும் சொல்லி பின் தெரிவித்தால்தான் ஏன் அவ்வளவு பெருந்தொகையை 5 லட்சம் ரூபாய்கள் பெறும்படி நேர்ந்துவிட்டதென்பது தெரியும். ஆகையால் முதலிலிருந்து சொல்கிறேன். திருவீரராஜபட்டணத்திலிருந்து சின்ன மீன் கந்தனும் நானும் படகில் புறப்பட்டோம். புறப்பட்ட சில நிமிஷங்களுக்கெல்லாம் பெரும் புயல் காற்றும் மழையும் பலமாய் அடித்தது. படகை பல அடி தூரம் சில சமயங்களில் அலைகள் தூக்கி கூட போட்டன. அன்றைய தினம் கரை சேர்வது துர்லபம் என்றும் சமுதிரத்தில் இறக்கும்படி நேரிடும் எனவும் நினைத்து கடவுளரை நமஸ்கரித்துக் கொண்டிருந்தேன். கந்தன் அதைவிட பெரும் புயல் காலங்களில் கூட தான் படகு ஓட்டி அனுபவப்பட்டிருப்பதால் என்னை அஞ்ச வேண்டாம் என்றும் சௌக்கியமாய் கரை கொண்டு போய் சேர்ப்பதாகவும் சொன்னபடியே காற்றடிக்கும் திசையிலேயே படகை செலுத்தி பல தடவை முன்பின் போய் இறுதியில் சௌக்கியமாய் கரை சேர்த்து கொடிக்காமம் அழைத்து சென்று அங்கு அவருக்கு அறிமுகம் உடைய ஓர் சத்திரத்தின் மாடியை அங்குள்ள குமாஸ்தாவுக்கு சில்லறை கொடுத்து அமர்த்தி எவருக்கும் தெரியாமல் என்னை அழைத்து ஏகாந்தமாய் வைத்துவிட்டு எனக்கு வேண்டிய ஆகாராதிகளை பிராமணரை எடுத்து வர செய்து கொடுத்துவிட்டுத்தான் கதவை பூட்டி கொண்டு வெளியே போய் எனக்கு சௌகரியமாயிருக்கக்கூடிய பங்களாக்கள் ஏகாந்தமாய் எங்கெங்கே இருக்கின்றனவென விசாரித்து வந்து அன்றிரவு 7 மணிக்கப்பால் என்னை அழைத்து போய் காட்டியதில் ஊருக்கு வெளியே ஏகாந்தமாய் கட்டப்பட்டிருக்கும் இப்போது நான் இருந்து கொண்டிருக்கும் பங்களா கட்டியவர் கிரகப்பிரவேசம் செய்து குடியேறிய சில தினங்களில் இறந்து போனதால் ஊரார் அவ்வீட்டில் பேய் இருப்பதாகவும் காலங்களில் அப்பங்களாவில் பிசாசுகள் நடமாடுவதாகவும் வீண் புகார்கள் செய்ததின் பேரில் யாரும் குடிபோகாத அடைக்கப்பட்டிருந்ததால் எனக்கேற்ற வீடு அதுதான் என்று நினைத்து வாடகையை குறைத்து கேட்டேன். அதை கட்டியதற்கு அநேக 1000 ரூபாய்கள் பிடித்ததென்றும் சகாயமாய் விடுவார்கள் என்றும் கேள்விப்பட்டதின் பேரில் 2000 ரூபாய்க்கு விலை பேசி ஸ்ரீதரன் என்ற பெயருக்கு அவ்வீட்டை வாங்கிவிட்டேன். நான் ஏமாந்ததாகவும் அன்றிரவே என்னை பேய் அடித்துவிடும் எனவும் அப்பால் அவ்வீட்டிற்கு யாரும் வரமாட்டார்கள் என்றும் ஆகையால் 2000 பைசாக்கள் கூட அதற்கு கொடுக்கக்கூடாதென்றும் நான் கேட்க பலர் பேசினர். நான் அவர்கள் வார்த்தையை லட்சியம் செய்யாது வாங்கினேன். பகல் வேளைகளெல்லாம் பங்களாவிற்குள்ளேயே இருப்பதும் இரவு 7 மணிக்கு பின் உலாவ போய் வருவதுமாய் 1 வார காலம் கழித்தேன். என் தகப்பனார் அவர்கள் மீன்கந்தனிடம் அந்த ரூபாய்களை பேங்கில் போட்டுவிட்டு மாதா மாதம் வரும் வட்டி ரூபாய் 600 சௌக்கியமாயிருக்கும்படி சொல்லி அனுப்பினார்கள். பகற்காலங்களில் சிறையில் இருப்பதைப் போல் அறையில் அடைப்பட்டிருந்தது கஷ்டமாயிருந்தது. ஆகையால் தக்க காரியஸ்தர் ஒருவரை நியமித்து அவர் மூலமாய் நான் உள்ளிருந்தபடியே வியாபாரம் நடத்தக்கூடும் என்று நினைத்து யார் நம்பிக்கையானவர்கள் என்று தெரியாததாலும் பகிரங்கமாய் நான் பலரை கேட்டு விசாரிப்பதற்கில்லாமல் இருந்ததாலும் திகைத்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் இரவு நான் அங்குள்ள சிங்கார தோட்டத்தின் பெஞ்சில் ஏகாந்தமாய் உட்கார்ந்திருந்தேன்.
அப்போது நான் இருப்பது தெரியாமல் அடுத்த பக்கத்தில் இருந்த பெஞ்சில் இருவர் உட்கார்ந்து பேசும் சத்தம் என் காதில் பட்டது. அவர்கள் பேசியதிலிருந்து அவ்வூரில் உள்ள பிரபல சொத்துக்காரரும் வியாபாரியுமான ஜாக்கிரேய ரெட்டியாரிடம் காரியஸ்தராயிருக்கும் லாசரஸ் என்பவருக்கு மாதம் ரூபாய் 500 சம்பளம் கொடுப்பது போதாதென்று அவர் சம்பளத்தை சற்று உயர்த்தி கொடுக்கும்படி கேட்டதாயும், அவர்தான் ரெட்டியாரின் சகல வியாபாரங்களையும் யோகியதையாய் சரிவர பார்த்து வருவதாயும், மிகவும் நம்பிக்கை உள்ளவராயிருந்தும் மாதா மாதம் அவர் மூலமாய் அநேக 1000 ரூபாய்கள் லாபம் சம்பாதித்தும் ரெட்டியார் அவர் நியாயமாய் கேட்கும் 100 ரூபாய் சம்பள உயர்வு கொடுக்காததால் லாசரஸ் மனம் உடைந்திருப்பதாயும், அவர் ஜாக்கிரேய ரெட்டியாரை மோசம் செய்து சம்பாதிக்க விரும்பினால் மாதம் சுலபமாய் 2-3 ஆயிரம் ரூபாய்களாவது சம்பாதித்து விடக்கூடும் என்றும், அவர் யோகியராகையால் அவ்வாறு செய்ய விரும்பாமல் இருப்பதாகவும், தங்களிடம் ரூபாய் 5000 ரொக்கம் இருந்து அவரை வைத்து வியாபாரம் நடத்தினால் சுலபமாய் மாதம் 2000-3000ஆவது சம்பாதிக்கலாம் என்றும் ஒருவர் சொன்னார். மற்றவர், லாபம் சம்பாதிப்பது உண்மையாயினும் லாசரஸை வேறு யாராவது வேலையில் வைத்தால் ஜாக்கிரேய ரெட்டியார் செல்வாக்காலும் சொல் சக்தியாலும் போட்டி போட்டு விலைகளை குறைத்து எதிரியை நஷ்டப்படுத்திவிடக்கூடும் என்றும், ஆகையால் அது கஷ்டமே எனவும் பேசிக் கொண்டிருந்துவிட்டு எழுந்து போனார்கள். பேசியவர்கள் யார் என்று கந்தனை விசாரிக்க சொன்னதில் அவர்களும் அவ்வூரில் பெருத்த வியாபாரம் செய்பவர்கள்தான் என்று தெரிந்து கொண்டேன். கடவுள்தான் எனக்கு சரியான காரியஸ்தரை காட்டினார் என்றும், அவரை வைத்து வியாபாரம் செய்வதே நலம் என்றும் அப்போதே தீர்மானித்து கொண்டு மறுநாள் 10 மணிக்கு லாசரஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அவர்களை வியாபார ரீதியில் நான் பார்க்க விரும்புவதாய் எழுதி அனுப்பினேன். அவர் அன்று மாலை 3 மணிக்கு சிற்றுண்டி சாப்பிட போகும் நேரத்தில் வருவதாய் பதில் எழுதி அனுப்பிவிட்டு சரியாய் 3 மணிக்கு வந்தார். நான் அவரை அதுவரையில் பார்த்திராவிட்டாலும் அவரை பார்த்த உடனே அவரிடம் எனக்கு அபார நம்பிக்கை ஏற்பட்டது. அவருக்கும் என்னை பார்த்ததும் என் பேரில் ஒருவித வாஞ்சை கொண்டதாக தோன்றிற்று. ஆகையால் நான் வீண் பேச்சுக்கள் பேசாமல் நான் கூடிய ஜல்தியில் சுமார் 1,00,000 ரூபாய் முதல் வைத்து வியாபாரம் ஆரம்பிக்க விரும்புகிறேன் என்றும், அவர்களை மாதம் 1000 ரூபாய் சம்பளத்தில் அமர்த்துவதாக தீர்மானித்திருப்பதாயும், என்றைய முதல் வேலைக்கு வரக்கூடும் எனவும் கேட்டேன். அவர் தான் சுமார் 1 வருஷ காலமாய் மாதா மாதம் கொடுக்கும் ரூபாய் 500 சம்பளத்தை ரூபாய் 100 உயர்த்தி ரூபாய் 600 தரும்படி ஸ்ரீமான் ஜாக்கிரேய ரெட்டியார் அவர்களை கேட்டும், அவர் ஒரே பிடியாய் ஒரு பைசா கூட அதிக சம்பளம் கொடுக்க முடியாதென்றும், தனக்கு அப்போது கொடுத்து வரும் ரூபாய் 500 சம்பளமே தாட்சண்யத்திற்காக கொடுப்பதாகவும், தன் வேலையை 100 ரூபாய் சம்பளக்காரர் சாதாரணமாய் செய்யக்கூடும் என்றும், தனக்கு அச்சம்பளத்திற்கு இருக்க இஷ்டமில்லாவிட்டால் அன்றே நின்று விடலாம் என்றும் அவமதிப்பாய் கடிதம் எழுதினதைக் கண்டு அங்கிருப்பதை விட பிச்சை எடுத்து சாப்பிடுவது நலமாகும் எனவும், சுயமதிப்பை இழந்து எவரிடமும் சேவகம் செய்யக்கூடாதெனவும் நினைத்து அன்றுடன் வேலையை விட்டு விலகுவதாய் பதில் எழுதிவிட்டு தன்னிடம் இருந்த சாமான்களை ஒப்புவித்து கொண்டிருக்கும் போதுதான் எனது கடிதம் வந்ததாகவும், ஆகையால் தான் வேலையை உடனே ஒத்துக்கொள்ள தயாராயிருப்பதாகவும், தன்னை முன்பின் அறியாதவர்களாயிருந்தும் தனக்கு வேலை கொடுத்ததற்கு தான் வந்தனம் செய்வதாகவும், ஆயினும் இனிமேல்தான் வியாபாரம் ஆரம்பிக்கப் போவதால் மாதம் 1000 ரூபாய் சம்பளம் பெறுவது நியாயம் அல்லவென்றும், ஆகையால் வியாபாரத்தில் தகுந்த லாபம் வரும் வரையில் தனக்கு ஜாக்கிரேய ரெட்டியார் கொடுத்து வந்த ரூபாய் 500 சம்பளம் கொடுத்தால் போதும் என்றும், அப்பால் போக போக தன் வேலையை பார்த்து வருஷா வருஷம் ரூபாய் 50 வீதம் உயர்த்தி கொண்டே போனால் 10 வருஷங்களில் ரூபாய் 1000 தனக்கு வந்துவிடும் என்றும், தன்னை வைப்பதில் ஒரு அபாயம் இருக்கிறதென்றும், அதாவது ஜாக்கிரேய ரெட்டியார் எங்கள் வியாபாரத்தை போட்டியால் நசுக்கக்கூடிய சக்தியும் பலமும் கொண்டவர் என்றும், ஆகையால் அதையும் உத்தேசித்தும் லாப நஷ்டங்களை கவனித்தும் சொல்லும்படியும் அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம் என்றும் எச்சரித்தார். ரெட்டியார் போட்டி போட்டு வியாபாரத்தை நசுக்குவார் என்று அவர் சொன்னபோது என் கண்கள் ஜொலித்ததை கண்ட லாசரஸ் முகம் சந்தோஷ குறிகள் காட்டியதாக என் மனத்தில் பட்டது. நான் தீர்மானித்த விஷயத்தை மாற்றும் சுபாவம் இல்லாதவனாதலால் அவர் சொன்ன காரணங்களை அங்கீகரிக்க முடியாதென சொல்லி அவரை மாதம் 1000 ரூபாய் சம்பளத்தில் அன்றைய முதல் நியமித்ததாய் எழுதிய கடிதத்தை அவரிடம் கொடுத்து கூடிய ஜல்தியில் வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் சொன்னேன்.
குமாஸ்தாக்கள் முதலியவர்களை நியமித்து கொண்டு எப்போது தெரிவிக்கிறேனோ அப்போது வருவதாய் சொன்னார். அப்போது நான் வியாபாரம் சம்பந்தமான ஆட்களை நியமித்தல், சம்பளங்கள் ஏற்படுத்துதல் முதலிய சகல வேலைகளையும் அவரேதான் செய்ய வேண்டுமென்றும், அவரை தவிர வேறு எந்த உத்தியோகஸ்தரோ முக்கியஸ்தர்களோ வியாபாரிகளோ தன்னிடம் வரக்கூடாதென்றும், ரூபாய்களை கூட அவர் கணக்கில் பேங்கில் கட்டுவதாகவும் சொன்னேன். அவர் அதை அங்கீகரியாது ரூபாய்கள் கம்பெனி பேரிலேயே இருப்பது நலம் என்றும், தான் கேட்கும் தொகைகள் மட்டும் அப்போதைக்கப்போது கொடுத்தால் போதும் என்றும் சொல்லி அங்கிருந்தபடியே பல ஊர் வியாபாரிகளுக்கும் தான் ஜாக்கரைய ரெட்டியார் கம்பெனியிலிருந்து விலகி இப்போது ஸ்ரீதரன் கம்பெனியில் வேலைக்கு அமர்ந்திருப்பதாகவும், ஆகையால் ஸ்ரீதரன் கம்பெனியுடன் வியாபாரம் செய்ய இஷ்டப்பட்டால் மட்டும் இன்னின்ன சரக்குகள் இவ்வளவு எவ்வளவு அனுப்புவதென்றும் பதில் உடனே தெரிவிப்பதெனவும் தந்திகள் கொடுத்தார். அப்படியே உள்ளூர் வியாபாரிகள் எல்லோரிடமும் போய் தான் ஜாக்கரைய ரெட்டியார் கம்பெனியிலிருந்து அன்று விலகி ஸ்ரீதரன் கம்பெனியில் காரியஸ்தராய் அமர்ந்திருப்பதாயும், ஆகையால் இனிமேல் தன்னிடம் வியாபாரம் செய்வதானால் ஸ்ரீதரன் கம்பெனியாரிடம் வியாபாரம் செய்வதாக நினைத்து செய்ய வேண்டுமே தவிர ரெட்டியார் கம்பெனியில் வேலை செய்வதாக நினைத்து வியாபாரம் நடத்தக்கூடாதென்றும், ஸ்ரீதரன் கம்பெனியுடன் வியாபாரம் செய்ய இஷ்டப்பட்டால் மட்டும் செய்யும்படியும் சொல்லி சென்றார். வெளியூர் வியாபாரிகள் எல்லாம் மறுதினமே ஸ்ரீதரன் கம்பெனிக்கு சரக்குகள் அனுப்பிவிட்டதாகவும், தங்களுக்கு லாசரஸை தெரியுமே தவிர ரெட்டியாரை தெரியாதென்றும், ஆகையால் அவர் எங்கிருக்கிறாரோ அங்கு அவர்களும் வியாபாரம் செய்வதில் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்றும் பதில் தெரிவித்து விட்டார்கள். மறுதினம் முதல் ஜாக்கரைய ரெட்டியாருக்கு மாமூலாய் நடக்கும் வியாபாரத்தில் நாளுக்கு நாள் வியாபாரம் குறைந்து 15 தினங்களில் பாதி வியாபாரம் கூட நடைபெறவில்லை. தமது காரியஸ்தராயிருந்த லாசரஸ் என்பவர் தமது வேலை இல்லாததால் அவரிடம் செய்யும் லேவாதேவிகளுக்கு தானாவது தனது கம்பெனியாவது ஜவாப்தாரியாக மாட்டார்கள் என்றும் எல்லா வியாபாரிகளுக்கும் எழுதியதோடு பத்திரிகைகளிலும் பிரசுரிக்கும்படி செய்துவிட்டு, ஸ்ரீமான் லாசரஸ் அவர்களுக்கும் ரெட்டியார் பேரை வைத்துக்கொண்டு வேறொரு கம்பெனிக்கு வேலை செய்வது சரியல்லவென எழுதினார். ஸ்ரீமான் லாசரஸ் அவர்கள் அதற்காக கோபப்படாது தான் எல்லா வியாபாரிகளுக்கும் எழுதிய கடிதங்களின் நகல்களையும் ஜாக்கரைய ரெட்டியார் பிரசுரிப்பதற்கு முன் லாசரஸ் அவர்கள் அவ்விஷயத்தை எல்லா பத்திரிகைகளிலும் வெளியிட்டிருக்கும் விளம்பரங்களின் பிரதிகளையும் மரியாதையாய் எழுதிய கடிதத்துடன் ரெட்டியாருக்கு அனுப்பினார். இனி விலைகளை குறைத்து விற்று சில மாதங்களில் ஸ்ரீதரன் கம்பெனி வியாபாரத்தை ஒடுக்கி விடுவதென உத்தேசித்து போட்டி போட ஆரம்பித்தார். அப்போதும் ஸ்ரீதருக்கு அதிக லாபம் இல்லாவிட்டாலும் மாதம் 2000 ரூபாய் லாபம் கிடைத்து வந்தது. இதற்குள்ளாக அதிக வியாபாரம் செய்யும் ஊர்களிலெல்லாம் நேராக சரக்குகள் வரவழைப்பதை விட ஆங்காங்கு கிளை வர்த்தக சாலைகள் ஸ்தாபிப்பது நலம் என்று சொல்லி லாசரஸ் ஸ்தாபிதம் செய்ததில் 14 ஊர்களில் பெருத்த வியாபாரமும் 95 ஊர்களில் சுமாரான வியாபாரமும் நடந்து வந்தது. ஒரு முறை சாமல்கோட்டை வியாபார ஸ்தலத்தை பார்வையிட சென்றபோது ஸ்ரீமான் லாசரஸ் அவர்கள் என்னை அழைத்து போய் அதன் சமீபத்தில் உள்ள 4 பக்கங்களிலும் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கும் விஸ்தாரமான திட்டை காண்பித்து அதை சுமார் 20,000 ரூபாய்களுக்கு வாங்கி சுமார் 40,000 ரூபாய்கள் செலவு செய்து சுற்றிலும் உயரமானதும் பலமானதுமான இரும்பு வேலி அமைத்து அவ்விடத்தில் கஞ்சா பயிரிட்டால் வருஷா வருஷம் அநேக 1000 ரூபாய்கள் வருமானம் வரும் என சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நான் செய்ததில் போட்ட முதலை முதல் வருஷத்திலேயே எடுத்துவிட்டேன். அதை கண்ட மார்டின் கம்பெனியார் அத்திட்டை 10 லட்சம் ரூபாய்களுக்கு விற்றுவிடுவதாகில் வாங்கிக் கொள்வதாக எழுதினார்கள். நான் விற்க மறுதளித்து விட்டேன். மாதா மாதம் சுமார் 10 லட்சம் ரூபாய்களுக்கு லேவாதேவிகள் நடந்து கொண்டு வந்தது. அந்த தீவு வாங்கியதிலும் வேலிகள் அமைத்ததிலும் மாளிகை கட்டியதிலும் பெருந்தொகை செலவு ஆகவே வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சற்று நஷ்டம் வந்தது. அச்சமயத்தில்தான் செல்வம் என்னிடம் வந்து சேர்ந்தான். அதன் மூலமாய் கொஞ்சம் பொருள் விரயமானதால் ரெட்டியார் அவர்கள் புரளிகளும் கட்டிவிட்டார். இனி ரொக்கப்பணம் கொண்டு வராவிடில் வியாபாரத்தில் கஷ்டம் ஏற்படும் என நினைத்து ஊர் போக உத்தேசித்திருக்கும் போது சுதேசமித்திரன் பத்திரிகையில் செல்லம் காணாமற் போன விளம்பரத்தை பார்த்ததும் நான் மட்டும் ரகசியமாய் போக உத்தேசித்து மாலை நேரங்களில் வழக்கமாய் உலாவப் போவது போல் சென்று பிரயாணத்துக்கு அவசியமான சாமான்களுடன் என் ஆகாய விமானத்தை புறப்படுவதற்கு தயார்படுத்தி வைத்திருக்கும்படி காரியஸ்தரிடம் சொல்லிவிட்டு
உலாவும் இடத்திலிருந்து நேராக ஆகாய விமானம் இருக்கும் இடம் சென்று என்னை பின்பற்றி வந்த துப்பறிபவரை ஏமாற்ற உத்தேசித்து நான் வெளிவந்து செல்வத்தை கூப்பிடுவது போலும் அவள் வராது தாமதிப்பது போலும் அபிநயித்து மீண்டும் கதவு வரை நான் போய் கூப்பிட்டது போல் கூப்பிட்டு செல்வம் பேசிக்கொண்டே வர அவளுடன் லாசரஸ் என் போல் ஆடை தரித்து மோட்டார் வண்டி ஏறி செல்வத்தை அழைத்து கொண்டு போவதை பார்த்த துப்பறிபவர் சென்றவுடன் நான் ஆகாய விமானம் ஏறி திருவீரராஜப்பட்டணம் சென்றேன். அங்கு அதற்கென கட்டியிருக்கும் மதில் சுவர்களுடன் கூடிய மைதானத்தில் ஆகாய விமானத்தை விட்டு கந்தனை அழைத்து கொண்டு ரகசிய வழியின் வழியாய் நான் அந்த விஷயம் தெரியும்படி மணி அடித்து என் தகப்பனாரை எச்சரித்துவிட்டு அவர் அங்கிருப்பதாக மணி அடித்து தெரிவிக்க நான் தாராளமாய் சென்றேன். அப்போது தாங்கள் வந்ததும் வந்த பின் செல்லத்தை அடைத்திருக்கும் இடம் காட்ட சொல்லி கேட்டதும் சில நிபந்தனைகளுடன் அவர்கள் தங்களை அழைத்து போய் காட்ட தாங்கள் செல்லத்திடம் பேசிவிட்டு திரும்பிய பின் நீங்கள் இருவரும் படுத்துக்கொண்ட பின் செல்லம் எவ்வாறோ மாயமாய் மறைந்து விட்டாள் என்றும் தெரிவித்துவிட்டு என்ன ஜோலியாய் நான் வந்தேன் என்று கேட்டார். நான் முதலில் அவரிடம் உண்மை சொல்லாமல் வீண் விரயப்படுத்தி விட்டதாக சொல்லி மீண்டும் ரூபாய்கள் கொடுக்கிறாரா இல்லையா என பார்த்த பின்னர்தான் நான் பழைய பிடிவாதக்கார சுந்தரராஜு அல்லவென்றும் வியாபாரத்தில் தேர்ச்சி பெற்று அமோக பொருள் சம்பாதித்த திடமான வியாபாரி என அவருக்கு ருஜுப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர் கொடுத்த ₹1,00,000 வீண் விரயப்படுத்திவிட்டதாகவும் மீண்டும் எப்படியாவது ₹1,00,000 எனக்கு உடனே கொடுத்து தீர வேண்டும் என்றும் முரண்டினேன். நீ திடீரென்று வந்து ₹1,00,000 கேட்பாய் என்று தயாராய் வைத்தாயிருக்கிறேன், உன் கையில் தூக்கி கொடுத்து போக சொல்ல என்று சொல்லிவிட்டு கந்தனை பார்த்து நீயாவது புத்தி சொல்லக்கூடாதா என்றார். அவன் ஒன்றும் பேசாமல் மெதுவாக சென்று விட்டான். அப்போது நான் அடிக்கடி அங்கு வருவது அபாயகரமாய் முடியும் என்றும் தள்ளாத காலத்தில் அவரை கஷ்டத்திற்குள்ளாக்குவது சரியல்லவென்றும் சொன்னார். நான் எப்போதும் நமது இரும்பு பெட்டியில் ₹3,00,000 இருப்பது வழக்கமாயிற்றே, இப்போது இல்லாமல் எங்கு போய்விட்டது என்று சொல்லிக்கொண்டே அவர் உட்கார்ந்திருந்த மேஜையின் மேல் வைத்திருந்த இரும்பு பெட்டிகளின் சாவிகளை எடுத்தேன். அவருக்கு கோபம் வந்து சாவி எடுக்காமல் என்னை தடுத்து தள்ளினார். அவர் தள்ளின விசையில் பொத்தென்று கீழே விழுந்துவிட்டேன். கீழே விழுந்த நான் அவர் இன்னும் என்ன செய்கிறார் என்று பார்ப்பதற்காக மூர்ச்சித்தவன் போல் விழுந்து பாசாங்கு செய்தேன். விழுந்த நான் எழுந்திராதது கண்டு சட்டென்று அவர் எழுந்து வந்து மூச்சு வருகிறதாவென்று என் மூக்கின் முன் கை வைத்து பார்த்துவிட்டு அவருக்கு கை நாடி பார்க்க தெரியும், ஆதலால் என் கை பார்ப்பதற்காக உடம்பிற்குள் அகப்பட்டிருந்த என் கையை இழுக்க என் உடம்பை தூக்கிய போது எனது ஜோபியில் ஒரு கட்டு காகிதங்கள் இருக்க கண்டு கை நாடி பிடித்து பார்த்தும் எவ்வித ஆபத்தும் இல்லை என அறிந்து குழந்தையை தூக்குவதைப் போல் என்னை தூக்கி சோபாவில் படுக்க வைத்துவிட்டு அக்காகித கட்டு கடிதங்களை எடுத்து மேஜையில் வைத்துக்கொண்டு என் கடன்காரனிடமிருந்து வந்த கடிதங்களா என பார்க்க உட்கார்ந்து வாசித்தார். முதல் உரையை எடுத்து பார்த்ததும் உரையின் மேல் சாமல் கோட்டை சமீபத்திலுள்ள தீவு சம்பந்தமான தஸ்தாவேஜுகளும் கடிதங்களும் என இருக்க கண்டு ஆவலாய் திறந்து வாசித்தார். அதில் என் மாற்று பேராகிய ஸ்ரீதரன் என்ற பெயருக்கு ₹20,000 திட்டு வாங்கிய பத்திரமும் அதில் ₹40,000 கொடுத்து வேலி போட்ட ரசீதுகளும் சர்க்காரிலிருந்து அந்நிலத்தில் கஞ்சா பயிரிடுவதற்கு எனக்கு அளித்த உரிமையும் அதற்கடுத்தாற்போல் அவ்வருஷத்தில் சர்க்காருக்கு கஞ்சா விற்றதற்கு கிடைத்த ₹75,000 அனுப்பிய விவரமும் அதற்கு பின்னால் அத்தீவை மார்டின் கம்பெனியார் ₹10,00,000 விலைக்கு கேட்ட கடிதமும் நான் கொடுக்க மறுதளித்த கடிதத்தின் நகலும் இருந்தன. அவைகளையெல்லாம் படித்ததும் அவர் கண்கள் ஜொலித்து அவர் முகம் அதிக சந்தோஷத்தை காட்டிற்று. அப்பால் ஒவ்வொரு உரையாக திறந்து பார்க்க ஒவ்வொரு ஊர் காரியஸ்தரிடமிருந்தும் வந்த அதற்கு முந்தைய மாத லாப நஷ்ட கணக்குகள் என்றும் ஒவ்வொரு ஊரிலும் வியாபாரத்திற்கு தக்கபடி ₹100 குறையாமல் ₹1,000 வரை லாபம் கிடைப்பதாக தெரிந்து கொண்டு அவைகளையெல்லாம் முன்போல் கட்டி என் ஜோப்பியில் வைத்தார். நான் அப்போதுதான் மயக்கம் தீர்ந்து எழுந்திருப்பவனைப் போல் எழுந்திருக்க சில நிமிஷம் சந்தோஷகரமான முகத்துடன் என்னை பார்த்துவிட்டு ஒன்றும் பேசாமல் இரும்பு பெட்டிகளின் சாவிகளை எடுத்து என் கையில் கொடுத்தார். நான் ஒன்றும் பேசாமல் இரும்பு பெட்டிகளை திறந்து ரொக்கமாக ₹3,00,000 நோட்டுகள் எடுத்துக்கொண்டு உண்டியல் புஸ்தகத்தை எடுத்து ஸ்ரீதரன் கம்பெனி சென்னை காரியஸ்தர் பேரால் ₹2,00,000
தரிசன உண்டியல் எழுதி மேஜை மேல் அவர் எதிரில் வைத்தேன். ஒன்றும் பேசாமல் சந்தோஷமாய் உண்டியலில் கையெழுத்து போட்டு கொடுத்தார். நான் உண்டியலையும் நோட்டுகளையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். ரகசிய கதவு திறந்ததும் அவர் எழுந்து வந்து என்னை வாரி எடுத்து முத்தமிட்டு, நீ இவ்வளவு காரியஸ்தனாவா என்று நான் கனவிலும் கருதவில்லை. இனி நமது குடும்பத்தை பற்றிய கவலையே கிடையாது. கடவுள் உனக்கு இன்னும் அதிகமான நல்ல புத்தி கொடுத்து ரட்சிப்பாராக என்று சொன்னதும் தீரவானாகிய அவர் கண்களிலிருந்து பல பலவென்று கண்ணீர் வடிந்தது. உடனே நான் நமஸ்காரம் செய்து ரகசிய அறை கதவை மூடிவிட்டு வந்து கந்தனையும் அழைத்து கொண்டு ஆகாய விமானம் ஏறி யாதொரு ஆபத்தும் இல்லாமல் சௌக்கியமாய் கொடிகாமம் வந்து சேர்ந்தேன். காலை 4 மணிக்கு லாசரஸ் அங்கு வந்ததும் நான், லாசரஸ், கந்தன் ஆகிய மூவரும் மலர்ந்திருந்த மல்லிகை புஷ்பங்களை கூடை நிறைய எடுத்துக்கொண்டு எனது மோட்டார் வண்டி ஏறி வீடு சேர்ந்தேன் என்றார். அப்பால் சற்று நேரம் சாதாரண விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்துவிட்டு கோவிந்தன் சென்றார். இரவு 7 மணி ஆனதும் செல்வத்தை மாறுவேடம் பூண்டு வர செய்து தனது மோட்டார் வண்டியில் புர்கா போட்டு செல்வத்தையும் ஸ்ரீதரையும் ஏற்றி கொண்டு வந்து 1000 விளக்கு சமீபத்தில் இருக்கும் லேடி ராமசாமி முதலியார் அம்மை குத்தும் சாவடியை திறந்து உள்ளே இருவரையும் இருக்க செய்து, திருவீரராஜபட்டணத்தில் நீ தட்டட்டியில் இருக்கும்போது பேசிய ஓட்டலி கரடியின் குரலை போல் கேட்டால் ஜன்னல் கதவை மெதுவாக திற, அப்போது நான் தெரிந்து கொள்கிறேன் என தென் தேசவாசி வேடம் பூண்டிருக்கும் கோவிந்தன் சொல்லிவிட்டு அங்கு இருட்டில் இருந்து வருவோர் போவோரை கவனமாய் பார்த்து கொண்டிருந்தார். அப்படி நின்று கொண்டிருக்கும் போது சென்னையிலிருந்து சைதாப்பேட்டை போகும் மோட்டார் பஸ் 1000 விளக்கு மார்க்கெட் அண்டை நின்றதும் அதிலிருந்து கரடியும் ஒட்டலியும் இறங்கி சாராய வெறியால் தள்ளாடி கொண்டு அங்குள்ள சாராய கடைக்கு போவதற்கு அம்மை குத்தும் சாவடி பக்கம் வந்தார்கள். அவர்கள் சாவடி பக்கத்தில் வந்ததும் பிச்சைக்காரன் வேஷம் பூண்டு கொண்டு கையில் தடி தாங்கி வந்த சீனு ஓட்டலியிடம் வந்து, மகா பிரபு, 3 நாள் பட்டினி, ஏழைக்கு காலனா கொடுங்கள் என்று வழிமறித்தான். அதற்கு ஓட்டலி, சி தூரப்போ, பிச்சை எடுப்பதை விட எங்காவது போய் திருடுவதுதானே என்று சொன்னான். உடனே கரடியை வழிமறித்து, ஐயா சாமி, காலனா தர்மம் கொடுத்தால் இன்னைக்கு வாங்கி தின்றேன். 3 நாளாக வயிறு கொதிக்கிறது சாமி, ஒரு காசு தர்மம் கொடுங்கள் சாமி என்று அவனை வழிமறித்தான். இதென்னடா சனியனாயிருக்கிறது, பிழைக்க வழி தெரியாவிட்டால் முடிச்சவிழ்க்கிறது தானே என்று சொல்லிவிட்டு காலனா எடுத்து வீசிவிட்டு இருவரும் சாராய கடைக்குள் சென்றனர். அப்போது ஜன்னல் கதவு திறக்க கோவிந்தன் உள்ளே சென்று கேட்க, திருவீரராஜபட்டணத்தில் அன்று இரவு பேசிய இருவர் குரல்தான் என்று தீர்மானமாய் செல்வம் சொன்னாள். உடனே அவர்களை மோட்டாரில் ஏற்றி வீட்டுக்கு அழைத்து போகும்படி சீனுவிடம் சொல்லிவிட்டு கோவிந்தன் சாராய கடைக்குள் புகுந்தார். வேறு எங்காவது எவ்வளவு சாராயமாவது எவ்வளவு கள்ளாவது குடித்திருந்தாலும் சென்னையிலிருந்து ரூபாய்கள் அதிகமாயிருந்தால் 1000 விளக்கு சாராய கடைக்கும், துட்டு குறைவாயிருந்தால் 1000 விளக்கு கள்ளு கடைக்கும் ஒட்டலியும் கரடியும் வராமல் இருக்க மாட்டார்கள். ஒட்டலியையும் கரடியையும் பற்றி கோவிந்தன் சுந்தர முதலியார் கொலை சம்பந்தத்தில் அறிந்திருப்பதால் அவர்கள் சுபாவங்கள், குணம் முதலியன கோவிந்தனுக்கு நன்றாய் தெரியும். ஆகையால்தான் அவ்விடத்தில் வந்து காத்திருந்தார். கோவிந்தன் தென் தேசவாசிகளைப் போல் கமான் குடும்பியும் நெற்றி நிறைய விபூதி பூசி சந்தன பொட்டிட்டு அதற்கு மேல் கொஞ்சம் குங்குமமும் வைத்துக்கொண்டு சலவைக்கு போடாமல் துவைத்து துவைத்து கட்டுவதால் சாயமேறிய வேஷ்டி கட்டி கொண்டும் ஒரு குட்டா போட்டுக்கொண்டும் வந்து அவர்கள் உட்கார்ந்து குடித்து கொண்டிருக்கும் இடத்தின் சமீபத்தில் வந்ததும் அவர்கள் இருவருக்கும் நமஸ்காரம் திருவீரராஜபட்டணம் என்று சொல்லி சும்மா இருந்தார். தென் தேசவாசியாகிய அவர் தங்களை நோக்கி வருவதைக் கண்டதும் அவரை கவனித்தனர். அவர் வந்ததும் நமஸ்காரம் திருவீரராஜபட்டணம் என்று சொல்லிவிட்டு சும்மா இருக்கவும், யார் தெரியவில்லையே என்றார் ஒட்டலி. திருநெல்வேலி ஜில்லா, சுப்பிரமணியர் கஷேத்திரம், திருச்செந்தூர் தாலுகா, திருவீரராஜபட்டணம் என்று சொல்லி, சுப்பிரமணிய ஐயர் இலை விபூதி பிரசாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் வாங்கி நெற்றியில் இட்டுக்கொண்டு, எங்கு வந்தீர்கள் என்றனர். கோவிந்தன், வெளியில் வந்தால் சொல்கிறேன். இங்கு எல்லோரும் இருக்கிறார்கள், வருகிறார்கள், போகிறார்கள், நம்மை கவனிக்கிறார்கள் என்றார். ஒட்டெலியும் கரடியும் மீதி சாராயத்தை குடித்துவிட்டு ஆளுக்கு 2 அணாவுக்கு கரிதோசை வாங்கி கொண்டு அவர் கூடவே வந்தார்கள். அவர்கள் அவரை கூட கூட்டிக் கொண்டு போய் லேடி ராமசாமி முதலியார் அம்மை குத்தும் சாவடியில் அப்போது யாரும் இல்லாததால் அங்கு அழைத்து போய் என்ன சமாச்சாரம் என்று கேட்டார்கள்.
முன்பு உங்கள் இருவர் உதவியால் திருவீரராஜபட்டணத்தில் இரும்பு பெட்டியை திறந்து எடுத்து வந்த தஸ்தாவேஜுகளில் பாதி தஸ்தாவேஜுகள் தான் கிடைத்தன. இன்னும் பாதி தஸ்தாவேஜுகளும் பத்திரங்களும் அகப்படவில்லை. அவைகள் கிடைத்தால்தான் வியாஜ்யம் ஜெயிக்கும் என்கிறார் வக்கீல். ஆகையால் தாங்கள் இருவரும் வந்தால் இன்னொரு இரும்பு பெட்டியையும் திறந்து பார்க்கலாம் என்றும், அதற்காக முன்போல் முன்பணமாக உங்கள் இருவருக்கும் ஆளுக்கு 100 ரூபாய்கள் கொண்டு வந்திருக்கிறேன். இந்தாங்கள், ரூபாய்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தன் மடியில் வலப்பையில் இடுப்பை சுற்றி கட்டி வைத்திருந்த ரூபாய்கள் பையை எடுத்து கீழே வைத்தார். ரூபாய்களை சலசலவென்று கொட்டாதேயுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள். சமுத்திர கரைக்கு போய் அங்கே பெற்றுக்கொள்கிறோம். இங்கே அநேகர் வரப்பட்ட இடம் என்று தங்களுடன் கூட்டிக் கொண்டு பைக்ராஃப்ட்ஸ் ரோட் வழியாய் சமுத்திர கரைக்கு சென்றார்கள். மயக்கம் அதிகரித்திருந்தாலும் அவர்கள் இருவரும் கரிதோசை சாப்பிட்டுக் கொண்டே நடந்ததாலும் வழியில் ஒன்றும் பேசவில்லை. சமுத்திர கரை சேர்ந்ததும் கரடி மீண்டும், தங்களை பார்த்ததாக ஞாபகமில்லையே என்றான். இம்முறை திட்டிவாசல் வழியாய் தப்புவதற்கு நாம் ஒருவர் மேல் ஒருவர் நின்று அவர்கள் மேல் ஏறி தப்ப வேண்டியதில்லை. அதற்காக ஏணி தயாரித்து வைத்திருக்கிறேன் என்றார் கோவிந்தன். முன் அவ்வாறு ஏறி வந்த விஷயம் அந்நால்வருக்குத்தான் தெரியும் ஆதலாலும் வேறு எவருக்கும் தெரியாது ஆதலாலும் சாராய மயக்கத்தால் புத்தி சரிவர சுவாதீனம் இல்லாமல் இருந்ததாலும் பின் அதை பற்றி கேட்டு விசாரிக்கவில்லை. எப்போது புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அன்றைய போட் மெயிலிலேயே புறப்படலாம் என்றும் சொல்லி கரடிக்கு 100 ரூபாயும் ஓட்டலிக்கு 100 ரூபாயும் எண்ணி கொடுத்தார். அவர்கள் திருவல்லிக்கேணி பெரிய தெருவில் இருக்கும் பண லேவாதேவி செய்பவரான துல்ஜா ராம்லாலா அவர்களிடம் கொண்டு போய் ரூபாய்களை கொடுத்து வைத்துவிட்டு பூட்டுக்களுக்கு சாவிகள் போடும் கடையில் வைத்திருந்த ஆயிரக்கணக்கான சாவிகள் உள்ள பையையும் பூமிக்குள் புதைத்து வைத்திருந்த கண்ணக்கோலையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். கோவிந்தன் அதற்குள்ளாக வாடகை மோட்டார் அமர்த்தி வைத்திருந்ததால் மூவரும் அதில் ஏறி வரும்போது வழியில் உள்ள சீமை சாராய கடையில் போய் அதிக விலையுள்ள உயர்ந்த ரகம் பிராந்தி புட்டி 3 வாங்கி கொண்டு வந்து ஒரு புட்டியை திறந்து 2 டம்ளர்கள் நிறைய தண்ணீராவது சோடாவது கலக்காமல் தனி பிராந்தியை ஊற்றி அதில் தனது கையில் வைத்திருந்த மருந்து தூளை கலந்து கோவிந்தன் அவ்விருவருக்கும் கொடுத்துவிட்டார். ஒட்டலியும் கரடியும் வெகு உற்சாகத்துடனும் ஆவலுடனும் ஒரே மூச்சாய் குடித்துவிட்டு டம்ளர்களை கீழே உருட்டிவிட்டார்கள். உடனே அவர்களை மோட்டாரில் ஏற்றிக்கொண்டு எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் சென்று முன்கூட்டியே சீனு தயாராய் 3 2வது வகுப்பு டிக்கெட்டுகள் வாங்கி இடம் தனிப்படுத்தி வைத்திருந்த 2வது வகுப்பு வண்டியில் அவர்கள் இருவரையும் அழைத்து போய் படுக்க வைத்ததும் இருவரும் ஸ்மரணை தப்பி தூங்கிவிட்டனர். கோவிந்தன் ஒரு நீண்ட தந்தி எழுதி சீனுவிடம் கொடுத்து உடனே அனுப்ப சொல்லிவிட்டு, வீட்டில் இருக்கும் 2 மைனாக்களை அதிக ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். ஆண் மைனா திடீரென்று நினைத்த மாத்திரத்தில் பறக்கும் சுபாவம் உடையதாதலால் கூண்டிற்கு வெளியே விடாமலும் கூண்டில் அடைத்திருப்பதாக தெரியாமலும் சர்வ ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். மீண்டும் கொழம்பு வள்ளூர்கள் நாளை வந்து வட்டமிடும், ஜாக்கிரதையாயிரு என எச்சரித்து சென்றார். மைனாக்கள் என்பது சுந்தரராஜுவுக்கும் செல்வத்துக்கும் கொடுத்திருக்கும் மாற்று பெயர்கள். கொழம்பு வள்ளூர்கள் என்பது கொழம்பு துப்பறிவோர். திரு J.R. ரங்கராஜு அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.